வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ சீமான் அவர்கள் தேர்தல் அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு 49 தலைப்பு, 462 பக்கத்துக்கு. அதுல ம். மெயினா இப்ப பிரதானமாக இப்ப பேசப்பட்டு வருவது அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுல ஒரு 5 தலைநகரங்கள், அப்புறம் பெண்களுக்கெல்லாம் வந்து தொகுதிகள் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்ல தொகுதிகள் ஒதுக்குறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இந்த ம். வாக்குறுதிகள எப்படி பார்க்கிறீங்க சார்? ஆ 1 இந்த 5 தலைநகரம்ங்கிறது அதீதம்னு நான் நெனைக்கிறேன். சீமான் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிறாரு. பல விஷயங்கள்ல நல்ல கருத்துக்கள தான் சொல்றாரு. நல்ல சித்தாந்தங்கள் தான். ஆனா நடைமுறை சாத்தியமா? அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். ம். 5 தலைநகரம்னா, இப்ப ஆந்திர பிரதேசத்துல 3 தலைநகரம்லாம் முயற்சி பண்றாங்க. இல்ல அதுல அதெல்லாம் வந்து அதுல அவரு ஆக்சுவலி பிரிக்கிறாரு. நிர்வாக தலைநகரம், தொழில்நுட்ப தலைநகரம் இந்த மாதிரிலாம் பிரிக்கிறாரு அவரு. அதான் நீதிமன்றத்துக்குன்னு தனி தலைநகரம், சட்டமன்றத்துக்குன்னு தனி தலைநகரம். அது வந்து தேவையில்ல அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அல்லது என்ன பண்ணணும், எல்லாரும் சொன்னாங்க எம்ஜிஆர் கருத்திலிருந்து பேசப்பட்டவர் 2வது தலைநகரம் திருச்சி அப்படி கொண்டு வந்தா, மாநிலத்துக்கு மையமா இருக்கு. அது பொருத்தமா இருக்கும். 2 அல்லது 3 தலைநகர் கூட தேவையில்ல. 2 தலைநகர்கள் போதும். உலகத்தில் எங்கேயுமே அந்த மாரி இது இல்ல. அந்த மாரி செய்யறதுக்கான யோசனை முன் வச்சா பரவால்ல. 5 தலைநகரம்னா அந்த நடைமுறை சாத்தியமாங்கிறதுக்கு சந்தேகமா இருக்கு. இது ம். ஒன்று. ஆ அ 2வது ஒண்ணு சொன்னீங்களே, அதாவது பெண்களுக்கு தனி இது. அதெல்லாம் நம்ம கையில இல்ல. மத்தியில தேர்தல் ஆணையத்தினுடைய மாநில அதாவது உள்ளாட்சி அமைப்புகளான மாநில சட்ட இது தமிழ் மாநில தம் தேர்தல் ஆணையமும் தான் அது முடிவெடுக்க முடியும். நாம அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது. இதெல்லாம் அது எப்படின்னு தெரியல. அதுக் நடைமுறை சாத்தியம் அதுக்கான வலியுறுத்தல்கள், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் அப்படிங்கிற கோணத்துல அப்படின்னா சரி. வலியுறுத்தலாம். பட் செய்ய வேண்டியது அவங்க தானே. ம். அவங்க செஞ்சா தானே நடக்கும். அதனால சில வாக்குறுதிகள பொறுத்தவரையில நல்லா இருக்கே, தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். குறை சொல்ல மாட்டேன். ஆனா நடைமுறை சாத்தியம் இல்ல. ம். அப்படிங்கிறது என்னோட பார்வை. ம். சார் ஆனா இப்போ அவரு பண்றது இந்த முன்னெடுப்புகள்ல, அவரு எ ம், எ நோ அவரு முன்னோக்கி போயிட்டு இருக்கிற இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல, அது வந்து எந்த அளவுக்கு நீங்க சாத்தியமில்லைன்னு சொன்னாலும் கூட, ம். சாத்தியப்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமலா சீமான் அவர்கள் இத்தனை முயற்சிகள் எடுக்கிறாருன்னு ஒரு கேள்வி வரும்ல? இல்ல, இல்ல. அது நான் ஒரேடியா சொல்ல மாட்டேன். இது வந்து அப்ப எல்லாமே ரூ. 1க்கு 3 அடி படின்னு அண்ணா சொன்னாரு. அது நடைமுறை சாத்தியம் இல்லன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு ரூ. 1க்கு 1 படின்னு மாத்திக்கிட்டாரு. ம். அந்த மாரி ஒருவேளை இவர் வந்து இப்படி இந்த மாதிரியான வாக்குறுதிகள அ கொடுப்போம், மக்களுக்கு முன்னாடி வைப்போம். ஒருவேளை ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் வந்தா, இத வந்து தளர்த்திக்கலாம். நடைமுறை சாத்தியமா எது இருக்கோ அத செய்யலாம் என்ற நனவு கூட அதுக்காக கூட இப்படி அறிவிக்கலாம். அது ஒண்ணும் அறிவிப்ப வாக்குறுதிகள் அளிப்பது தவறில்ல. வாக்குறுதிகள் எல்லாம் நல்லது இல்ல மோசமானதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நடைமுறை சாத்தியமாலங்கிறது இந்த பார்வை தான். அது அவர் ஒருவேளை அவருக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால், இந்த வாக்குறுதிகளை எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறார் அப்படின்னு பார்க்கணும். ம். அது வகையில பார்த்தா, ஒருவேளை அப்படிதான் அதுக்காக தான் இப்படி அதிகமா சொல்றாரோ, 5 தலைநகரம் சொல்லி வாக்குறுதி அளிப்போம். ஆட்சிக்கு வந்துட்டா 2 தலைநகரம், 3 தலைநகரோட நிறுத்திப்போம். இன்னும் கூட இருக்கலாம். யாரு கண்டா? நமக்கு தெரியாது. ம். சில விஷயங்கள் வாக்குறுதிகள்ல அவர் வித்தியாசமா செய்யறாரு. பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. தொடர் நிலைப்பாடு இருக்கு. இப்பவே பார்த்தீங்கன்னா, 234 தொகுதியில் கூட்டணியே கிடையாது 1. 2வது அவர் காசு குடுத்து இதுவரை வெற்றிய இப்ப தேர்தல்ல களத்த கண்டதில்ல. ஆனா இப்படி இல்லாம தனித்து யாரோட துணையும் இல்லாமல் தனித்து நின்று மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் 3. ஒவ்வொரு தேர்தலிலுமே 50 விழுக்காடு பெண்களுக்கான ஒதுக்கீடு செய்கிறார். இதனால இது மாதிரி விஷயங்கள்ல ஒரு தொடர் நிலைப்பாடு. எந்த கட்டத்திலும், எந்த சமயத்திலும் சமரசம் செய்யாம தன்னோட பாதையில ஒழுங்கா போயிட்டு இருக்காரு. அந்த வகையில பாராட்டுறோம். வாக்குறுதிகள் அதீதமானவை அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம். சார் இப்போ நாம் தமிழர் கட்சி சார்புல தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு 462 பக்கத்திற்கு. அ அந்த அறிவிப்புகள் தொடர்பா எப்படி பார்க்கிறீங்க? ஆக்சுவலா வந்து சீமான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம அவருடைய அந்த நாம் தமிழ் கட்சி மக்கள்கிட்ட வந்து போயிட்டு நான் வந்து நல்லாட்சியை தரப்போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா மக்கள் அவரை நம்ப தயாரா இல்லை. என்ன காரணம்னா வாக்கு சதவீதம் என்னமோ தேர்தல் உயர்ந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 1/2% அப்புறம் 1%, 2%, இப்போ 8% வாக்குகளை வச்சிருக்காருன்னா சொல்றாங்க.
ஆனா அவருடைய செயல்பாடுகள்ல இன்னும் முழுமையான திருப்தியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் மீது நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கு. ஏன் அந்த மாதிரி சூழ்நிலைனா, அவர் நிச்சயமாக யாராலோ இயக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து தந்தை பெரியார் மண், பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த ஒரு கொள்கைகள், பல்வேறு திராவிட சித்தாந்தத்திலேயே வந்து ஊறி திளைத்தது. திராவிட சக்திகளால் தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்கு. பொருளாதாரத்தில் எவ்வளவு தூரம் நாடு முழுக்க பல மாநிலங்கள் வீழ்ச்சி அடைஞ்சா கூட தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட இயக்கங்கள் தான். அதிமுக காலத்திலையும் சரி, இப்ப திமுக காலத்திலையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் பதவி ஏற்கும்போது 2021 நீங்க வந்து ஜிடிபியோட லெவல் எவ்வளவு டவுனா இருந்தது, இன்னைக்கு எந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கு. ஒன்றிய அரசாங்கமே தமிழ்நாட்டை பாராட்டுகிற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. வேற அவங்க குறை சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லைன்ற சூழ்நிலை இருக்கு. ஆனா எதுக்கு எடுத்தாலும் சீமான் சொல்லுவாரு, கடன் வாங்கிட்டு ஆட்சி நடத்துறது ஒரு ஆட்சியா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இன்னும் இவர் வந்து இவருடைய அந்த அறிக்கையிலேயே பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தல் அறிக்கையிலேயே மிக முக்கியமா பார்க்கப்படுது, படித்தவர்களுக்கு வேலை, படிக்காதவர்களுக்கு வேலைன்னு ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா, அது முழுக்க முழுக்க RSS அஜெண்டா. ஓகே. அவங்க தான் வந்து குறிப்பிடம் படிச்சாலோ படிக்கலனாலோ எனக்கு கீழே தான் இருக்கணும்னு ஒரு ஆதிக்க சக்தி மனநிலை இருக்கும். அதை வந்து வேறு விதத்துல சீமான் மூலமாக அவங்க கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் அரசு வேலைன்னா எங்கேயாவது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? ஏன் சீமான் பிள்ளைங்களை வந்து ஆடு மாடு மேய்க்க விடல? அவங்க பசங்க வந்து எங்க படிக்கிறாங்க? அவங்க பசங்களுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான பள்ளிகள்ல வந்து வெளிநாடுக்கு போற மாதிரியான ஒரு செல்வாக்கு மிக்க பள்ளிகள்ல எப்படி படிக்க வைக்கிறாரு? அப்ப ஊராம் பிள்ளைய வந்து நீ ஆடு மாடு மேய்க்க விடுவ, உன் பிள்ளைய மட்டும் நீ அப்ப படிக்க விடுவோன்னா அப்புறம் உன்னுடைய எண்ணம் என்னவா இருக்கு? நமக்கு சீமான் மீது மாறுபட்ட பல கருத்துக்கள் இருக்குங்க. அவர் வந்து 5 தலைநகரங்கள் சொல்றாரு. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டை வந்து சரியாக நிர்வாகத்திற ஆட்சி புரியணும்னா ஒரு தலைநகர் ஒன்று தான் இருந்தால் தான் ஒழுங்காக நடக்கும். நீ ஊருக்கு ஒரு தலைநகரம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டை துண்டாடுவதற்காக திட்டம் போடுறாரா சீமான்? ஏற்கனவே வந்து ராமதாசும் அன்புமணியும் ஆட்சி அதிகாரத்தில் நம்மளால கோலோச்ச முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோடனே தமிழ்நாட்டை 3ஆ பிரின்னு ஒரு கோரிக்கை விட்டு வச்சவங்க. அது மாதிரி தான் இவரும் வந்து தலைநகரம் 5 தலைநகரங்கள் நான் ஆட்சிக்கு வந்தா, நீ ஆட்சிக்கே வரப்போறது இல்லையே, உன்னை நம்ப மாட்டாங்களே. பொய் பரப்புவதற்கு விதவிதமா டிசைனா வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன உண்மை பேசுவதாக சொன்னாலும் மக்கள் நம்ம சீமானை நம்ப மாட்டார்கள். தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர் சீமான். அதோடு சேர்ந்து திரள் நிதியில் மட்டும்தான் வாழ்க்கை நடத்துறாரு. அது முழுக்க முழுக்க இவர் வந்து இன்னைக்கு இவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பு எங்கிருந்து வந்துச்சு? இவர் என்ன பெரிய அப்படியே லேண்ட்லார்டா இவரு? அவங்க குடும்பத்தார் பெரிய நிலச்சு வந்தார்களா? அப்ப எல்லாமே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தமிழ் சமூகத்தை மடை மாற்றுவதற்காக தேன் தடவி விஷம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சீமான் வந்து எப்படி நம்ம விஜய கடுமையா எதிர்க்கிறோமோ அதுல எள்ளளவும் ஒரு % கூட குறை கிடையாது சீமான் மீது. சரி, ஏன்னா சீமான் அவர்களோட நோக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இது எல்லாமே. இப்ப அப்படிதானே இருக்கு. இப்ப என்ன பெருசா வந்து இவர் என்ன புதுசா மாத்திட்டாரு இல்ல மாத்த போறேன்னு சொல்றாரு? இப்ப என்ன கெட்டு போச்சு? மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா தான் இருக்கு. நம்ம தான் வந்து இலவச பஸ் விடியல் பயணம் கொடுத்தோம்னா அதை இப்ப டெல்லியில பயன்படுத்த பாக்குறாங்க, ஆந்திராவில் பயன்படுத்த பாக்குறாங்க, மேற்கு வங்கத்தில் யூஸ் பண்ண பாக்குறாங்கன்னு பல மாநிலங்கள்ல இங்க இருந்து காப்பி அடிக்கிறாங்க. காலை உணவு திட்டம் பல மாநிலங்கள்ல காப்பி அடிக்கிறாங்க. இங்க கொடுக்குற லேப்டாப் பல மாநிலங்கள்ல கொடுக்குறாங்க. இங்க கொடுக்குற செருப்பு, யூனிஃபார்ம், பேக் எல்லாம் பல மாநிலங்கள்ல காப்பி அடிக்கிறாங்க. அதெல்லாம் முன்னோடி யாரு? முன்னோடி வந்து தமிழ்நாடு தான். இது என்ன தற்சார்பு என்ன புதுசாக அவர் கண்டுபிடிச்சிட்டாரு? ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறது, காட்டை வளர்க்குறது, கடல் உணவு பண்றது, இவ்வளவு பேசுறாரு. சீமான் எங்கேயாவது நேரடியாக பாஜகவை எதிர்த்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துருக்காரா? இந்த 14 வருஷம் கிட்டத்தட்ட 2014 இப்ப வரைக்கும் 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்திருக்காரு. இந்த மோடி ஆட்சி வந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு? அதற்கு சீமான் செய்த என்ன செயல் செய்துட்டார் புதுசா? சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணி 4 வார்த்தையை வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாருன்னா அது நடந்துருமாங்க? அது திமுகவை எதிர்க்கிற அளவுல எந்த அளவுக்கு அதை விட அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கணும். இவர் பண்றாரா அந்த வேலையை? ஏன்னா இவர் இயக்குவது நாக்பூருடைய அடிவரடி தான் சீமான். இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. இதெல்லாம் நம்பி யாரும் இவருக்கு வந்து எந்த விதத்துல அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. இவரு பெண்கள் மீது குற்றச்சாட்டு வந்தா இவரை சுத்தி பெண்களை உட்கார வச்சுப்பாரு. உடனே வந்து இவர் ரொம்ப நல்லவராக தன்னை வந்து அடையாளப்படுத்திப்பார். தனி மனித ஒழுக்கம் இல்லாத நபர் தான் சீமான்.
ஓகே. அப்ப நிறைவாக இப்போ அந்த தன்னலமன் அதாவது இப்ப தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வந்து, அப்போ பாஜகவினுடைய அஜெண்டா தான் இதுல வெளிப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% பாஜக என்ன சொல்லுதோ, இது பாஜகவுடைய அடிவருடி தாங்க சீமான். ம். ஏமாத்துறாரு. நான் விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கேன், விவசாயிகளுக்காக தான் நான் வந்து குரல் கொடுக்குறேன் அப்படின்றாரு. விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்றாரு. ஆனா அத்தனையும் பொய். இவர் வந்து தான் வாழ்வதற்காகவும், தன் குடும்பத்தார் வாழ்வதற்காகவும், தன்னுடைய பிள்ளைகள் வாழ்வதற்காக மட்டும்தான் இந்த கட்சியை நாம் தமிழர் கட்சியை நடத்துறாரே தவிர, இவர்கிட்ட இருந்து ஏங்க எல்லாரும் வெளியே போனாங்க? இந்த கட்சியை உருவாக்கும் போது இருந்த பல பேரும் இன்றைக்கு வெளியே போயிருக்கிறார்கள். எதனால் போனார்கள்? இவர் ஒன் மேன் ஆர்மி. சீமானை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் துரத்தி விட்டுருவார். காளியம்மாள் ஏன் வெளியே போனாங்க? ராஜீவ்காந்தி ஏன் வெளியே போனாரு? இன்னும் பல பேர் வெளியே போயிருக்காங்க. ஏன் வெளியே போனாங்க? இது எல்லாவற்றிலும் தான் இருக்கணும். எங்க போனாலும் தனக்கு தான் மரியாதை கிடைக்கணும். அதனால அவர் நினைப்பதெல்லாம் நடக்காதுங்க. 5 தலைநகரங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அவசியமே இல்லை. அது மாதிரி இவர் சொன்ன எதுவுமே நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள். நல்லா பேசுவாருங்க. தேன் தடவி நல்லா பேச தெரியும். ஆனா பேச்சு அவ்வளவும் விஷமா இருக்கும். அதுதான் சீமானுடைய. அதனாலதான் இந்த 10 ஆண்டு காலத்துல மக்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நாம் தமிழர் ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க. மக்கள் இவரை நம்பினால் இத்தனை நேரம் அவர் வந்து அவர் சார்பாக நாம் தமிழர் சீமான் முகத்தை போட்டு ஓட்டு கேட்கும் போது பல நேரங்கள்ல அவருக்கு மரியாதை கிடைத்திருக்கும், வாக்குகள் கிடைத்திருக்கும். ஏன் கிடைக்கல? நீங்க 8% வாக்குகள் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. அது பிரச்சனை இல்லை. நீங்க 234 தொகுதியில் யார் நின்னாலும் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு இயக்குனரா இருந்திருக்காரு. முழுமையாக வந்து திராவிட கட்சியை எதிர்க்கிறாரு, பெரியாரை எதிர்க்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா யார் ஓட்டெல்லாம் கிடைக்கும்? RSS பாஜக ஓட்டெல்லாம் அவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பல பேர் வந்து இவர் வந்து வந்தாருன்னா நிச்சயமா வந்து திராவிட கட்சிகளை ஒழிச்சிடுவாரு நம்புற சில பேர் அந்த என்னன்னா விட்டில் பூச்சி மாதிரி விளக்க பார்த்து விட்டில் பூச்சி பறந்து போய் தன்னுடைய ரெக்கைய இறந்து போயிடும் பாருங்க. அந்த மாதிரி இவர் பேசுகிற பேச்சு, நடக்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இவர் மீது நம்பி கிட்ட போறாங்க. போன பிறகுதான் தெரியுது, அடடா இவர் நம்மை வைத்து இவர் வளருவதற்கு பார்க்கிறார் அப்படி தெரிஞ்ச பிறகு அவங்களால திரும்பி வர முடியல. ரெக்க உடஞ்சி போது இல்ல. அப்படிதான் பல பேர் மாட்டிக்கிறாங்க. இளைஞர்கள் இப்ப வந்து பாதி பேர் அங்கிருந்து அப்படியே கடலடியா மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சீமான் யார், எப்படிப்பட்டவர், எப்படி நம்மளை வந்து மூளைச்சலவை பண்ணுகிறார், திரள் நிதி எதற்காக நம்மகிட்ட பேசுறாரு. அவர் நல்லா பாருங்க, காசு கேட்கறது மட்டும் கையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப பவ்யமா பேசுவாரு. மேடையில போனீங்கன்னா அப்படியே பயங்கரமா பேசுவார். வெறித்தனமா மக்களை வந்து அதுவும் இளைஞர்களை உசுப்பேத்துவார். ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட நம்ம வந்து பார்க்கலாம். என்னன்னா, இப்ப நம்ம விஜய் மாதிரி தற்கொலை கூட்டம் கிடையாது. அங்க வந்து ஓரளவுக்கு அவர் பேசுற விஷயத்த ஆகா பரவாயில்லையே இது ஓரளவு ஏத்துக்கலாமேன்ற மாதிரி மடமாத்துவார். ஆனா அதுவும் அயோக்கியத்தனம். மாடுகளுக்கு யாராவது மாநாடு நடத்துவானாங்க? எந்த முட்டாப்பையிலும் செய்ய மாட்டாங்க அந்த வேலையை. கடலுக்கு போய் யாராவது மாநாடு நடத்துவானா? மரத்துக்கு போய் மாநாடு நடத்துவானா? அப்ப நம்ம மக்களை என்ன நினைக்கிறாரு இவரு? மக்களை மறை கழண்டவர்களாக, அறிவில்லாதவர்களாக நினைக்கிறதுனால தான் அந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைலாம் செய்யுது. எந்த அரசியல் கட்சி அந்த மாதிரி செஞ்சதே இல்லைங்க. முதல் முறையாக சீமான் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க ட்ரை பண்றாரு. அதனாலதான் அவருக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலையும் செருப்படி கிடைக்குது. எங்கேயுமே வெற்றியோ டெபாசிட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்ப டெபாசிட் அது வாங்கணும் இல்லையா அவங்க? எனிவே அவருடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது வசூலுக்கு ஏற்பாடு பட்டிருக்காரு. யார் கொடுத்தாங்களோ, எசமா என்ன கொடுத்து படி இழந்திருக்காரோ அதற்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஆக இது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. சார், இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு சாத்தியப்படுதலாக இருக்கிறதா? எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதுல வந்து சாத்தியக்கூறுக்கான தன்மை என்பது மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 2 விஷயங்கள் பாராட்டலாம். ஒன்று வந்து அவர் மாணவர்களோட கல்விக்கடன் முற்றிலும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. படிப்படியாக மதுவிலக்கு ஓராண்டிற்குள் அப்படின்னு காலக்கடன் கொடுத்திருக்கிறார். இந்த 2 விஷயங்கள் சாத்தியப்படக்கூடியதுதான். இந்த 2க்கும் வந்து நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது மிகச் சரியானது. மற்றபடி சொல்லியிருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்குறுதிகள் என்பது ஏற்புடையதாக இல்லை. அது செயல்படுத்துவதற்கான சாத்தியம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஒன்று தேர்தலில் ஓட்டளிப்பது கட்டாயம் அப்படிங்கிறார். நம்ம வாக்களிப்பது நம் கடமை, நம் உரிமை, நம் பெருமைன்னு தேர்தல் ஆணையம் மூலமா விழிப்புணர்வு வேண்டுமானால் ஏற்படுத்தலாம். நீங்க வந்து ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வந்துவிட்டு நீங்க அகில இந்திய அளவிலான விஷயம் அது. நீங்க வாக்களிக்கிறது கட்டாயம் அப்படிங்கறது ஒரு மாநிலத்தில் வெற்றியின் மூலமாக தீர்மானிச்சிட முடியாது. இன்னொன்று 5 தலைநகரங்கள் சொல்றாரு. சென்னை தொழில்நுட்ப தலைநகரம், திருச்சி நிர்வாக தலைநகரம், கன்னியாகுமரி மெய்யியல் தலைநகரம், மதுரை வந்து மொழி கலை பண்பாட்டு தலைநகரம், கோவை தொழில்நுட்ப தலைநகரம். கேட்கறது சுவாரஸ்யமாக இருக்கு, நன்றாக இருக்கு.
பட் நீங்க எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலே கூட சில முன்னெடுப்புகள் திருச்சியை நிர்வாக தலைநகரமாக மாற்ற முடியுமா என்றெல்லாம் யோசிக்கப்பட்ட காலம்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி நீங்க 5 தலைநகரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அபரிமிதமா இருக்காதா? அப்ப இந்த 5 தலைநகரம், நிர்வாக தலைநகரம் திருச்சி, அங்க தலைமைச் செயலகம் இருக்கலாம். அப்ப மற்ற இடங்கள்ல தொழில்நுட்பத்துக்கு ஒரு தலைநகரம், மெய்யியல் தலைநகரம் என்பது அந்தந்த பகுதிகளுடைய வளர்ச்சி சார்ந்த சிந்திப்புன்னு சொன்னா முடிந்து விட்டது. ஸோ அப்ப நீங்க 5 தலைநகரங்கள் என்பதும் ரொம்ப ஒரு சாத்திய குறைவான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். மூன்றாவது மிக முக்கியமா பார்லிமெண்ட் சட்டமன்றத்துல பெண்களுக்கு தனி தொகுதிகள், அது ஏற்கனவே நீங்க தெரியும் நமக்கு அரசியலில் 33% இடஒதுக்கீடு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. நீங்க பெண்களுக்கு தனி தொகுதிகளுக்கு போராட வேண்டிய சூழல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேண்டுமானால் அந்த தீர்மானம் வந்து இன்னும் அமலுக்கு வரலான்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் விரைவுபடுத்தலாம். அடுத்தது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கியமானது, நீங்க திமுக தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, தொகுதிகளுடைய எண்ணிக்கையை பாராளுமன்றத்தில் நாம் இருக்கக்கூடிய ஏற்கனவே 39 இருக்கு, அந்த எண்ணிக்கை குறைக்கப்படுகிற அபாயம் இருக்கு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். அது குறையுமா குறையாதா என்பது இன்னும் உறுதியாக தெரியாத நிலையில 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பார்லிமெண்ட் தொகுதி பெற வலியுறுத்துவோங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட இந்த விஷயம் வந்து ரொம்ப மிதமிஞ்சினதா இருக்கு. அப்ப நீங்க 39 தொகுதி அப்படியே என்னவாயிரும்னா கிட்டத்தட்ட 75 26 தொகுதிகள் ஆயிரும். அதுக்கு சாத்தியமா ஊபிலேயே அவ்வளவு பெரிய, உத்தரப்பிரதேசத்திலேயே 80 தொகுதிகள் தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையை விட்டு கொஞ்சம் அகன்று இருக்க மாதிரி பாக்குறேன். அதே மாதிரி மாநிலங்களுக்குள்ள ஓடக்கூடிய ரயில்களோட நிர்வாகத்தை அரசியலமைப்பு திருத்தத்தோட கையகப்படுத்துவோங்கிறாங்க. இது வந்து நேரடியாவே ஒரு தேசிய அரசியலோடு மல்லு கட்டக்கூடிய செயல். இது எதுவுமே ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்னு ஜாதிய ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஒழிக்கணுங்கிறாரு. தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டுல முன்னுரிமைங்கிறாரு. அந்த ஜாதிய ரீதியான இடஒதுக்கீடை ஒழிப்பது என்பது தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல ஏற்கனவே ஒரு 69% இடஒதுக்கீடு இருக்கு. இங்க ஏற்கனவே முற்படுத்தப்பட்ட பிரிவினர், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், பட்டியல் சமூகம், பழங்குடியினர் சமூகம்னு ஒரு நீண்ட பிரிவு இருக்கு. அதுல பலனை அனுபவித்து வர்றாங்க. ஸோ இதை வந்து அந்த மாதிரியான விஷயங்களை தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல நீங்க ஒண்ணுமே இல்லை. அண்மையில மத்திய அரசு 2019 நினைக்கிறேன், பொருளாதாரத்துல நலிவுற்ற பிரிவினர் இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கி ஃபார்வர்டு காஸ்ட் பிரிவுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுவே இந்தியாவில் பல மாநிலங்கள் அமல்ல இருக்கு. குஜராத் மாதிரியான பல மாநிலங்கள் அமல்ல இருக்கு. பக்கத்துல கேரளா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பண்ண முடியல. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் அவங்க கொடுத்து வச்சிருக்கு 69 தாண்டக்கூடாது. ஸோ இடஒதுக்கீடு ஸ்ட்ரக்சருங்கிறது அவ்வளவு வலுவான கட்டமைப்பா தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க அந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்தையே விட்டுட்டு நம்ம ஒரு தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டுல முன்னுரிமை, ஜாதிய ரீதியிலான இடஒதுக்கீடு இருக்காதுங்கிறதுலாம் வண்ணமயமான கற்பனையாக இருக்கு. பட் நாம் தமிழர் கட்சி இந்த அறிவிச்சிருக்கக்கூடியதுல மிக முக்கியமா 3 பாயிண்ட்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். மாணவர்களோட கல்வி கடன் ரத்து, ஓட்டளிக்கிறது கட்டாயம் கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். இது மாதிரியான விஷயங்களை வரவேற்கலாம். மற்ற விஷயங்கள் கொஞ்சம் மிதமிஞ்சிய சூழல்ல இருக்கிறதா தான் உள்வாங்கிக்கிறேன். அதுல இன்னும் முக்கியமா ஹைலைட்டடா ஒரு விஷயம் ரிப்பீட்டடா விமர்சனமாக வைக்கப்படுறது தான், அதாவது இந்த அதாவது விவசாயத்தை வந்து அரசு பணியாக்குறது அப்படிங்கிறது. அதுல வந்து படித்தவர்களை வைத்து அதுல மார்க்கெட்டிங் பண்றதுக்கான வேலைகளை பண்ண வைக்கிறதுக்கும், வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள்ல போய் அவங்க கிட்ட பேசுறதுக்கு இனிஷியேட் பண்றதுக்கான விஷயங்களுக்கு படித்தவர்களையும், இங்க கீழ இருந்து வேலை பார்க்கறதுக்கு படிக்காதவர்களையும் பயன்படுத்துவோம். இது ஒட்டுமொத்தமாகவே அரசு வேலையாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது. இது ஏத்துக்குவாங்களா? இல்ல, அதுக்கான சாத்தியம் என்பது மிக மிக குறைவு அப்படின்னு நான் பாக்குறேன். அது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? இந்தியா போன்ற ஒரு நாட்டுல, அதே ரொம்ப குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பகுதி விவசாயத்துறை சார்ந்திருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்க ஒரு தலைநகரம் சென்னையில இருந்து இதை நம்ம பார்த்து விட முடியாது. நீங்க கடைக்கோடி வரையும் போய் பாக்குறப்ப எல்லா மாவட்டங்களையும் விவசாயம் இருப்பாங்க, விவசாயிகள் இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அரசு பணியாளர்கள் எண்ணிக்கையை விட, நான் சொல்றது மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர் எண்ணிக்கையை விட நிச்சயமா இவர்கள் கூட இருப்பாங்க. யாரு? விவசாயிகள் கூட இருப்பாங்க. அப்ப இத்தனை புதிய அரசு பணிகளை உருவாக்குனீங்கன்னா எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? விளைபொருட்கள் இப்ப விற்பனை செய்ய வழி இல்லையானா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒழுங்குமுறை விற்பனை குழு இருக்கு, மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டிகளுக்கு புத்தியர் தான் கொடுக்கணும். நீங்க வேளாண்மை துறை சார்ந்து படித்தவர்களை வைத்து நீங்க வேளாண் துறையை மறுகட்டமைப்பு செய்யலாம். நீங்க விவசாயத்தையும் அரசு வேலையா மாற்றுவோங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது சாத்திய குறைவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு பாக்குறேன். விவசாயம் என்பது ஒரு வாழ்வியல் முறை என்பது நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு. வாழ்வியல் முறை எப்படி அரசு பணியா மாற்ற முடியும்? வாழ்வியல் முறை என்பது அரசு பணியாக மாற்றுவது என்பது மிக சிரமமாக இருக்கும் பாக்குறேன். நடைமுறையை விட்டு இதெல்லாம் கொஞ்சம் தள்ளிய சிந்தனையா இருக்கு. அது நமக்கு பத்திரிகையாளராக தோன்றுகிறது. பட் அவரை பின்தொடர்பவர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக தெரியலாம். ஓகேங்க சார். ஸோ நிறைவாக இது வந்து நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. அப்படிதான் பார்க்கணும். ஆமா, நிச்சயமா அது அவர்களுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடு. நீங்க தமிழ் தேசியம் என்பது அவருடைய நிலைப்பாடு. நீங்க அவங்க ரயில் ஓடக்கூடிய வழித்தடங்களை, மாநிலத்தில் ஓடக்கூடிய வழித்தடங்களை அவங்க நம்ம கையகப்படுத்துவோம்னு சொல்லுது. அவங்க கட்சியிலே இருக்கும், அவர் சார்ந்த கொள்கைவாதிகளை இருக்கும். பட் நடைமுறைக்கு சாத்தியமா?
நம்ம ஒரு கல்வி நிதியே பெறுவதற்காக இவ்வளவு போராடி கொண்டிருக்கிற சூழல்ல ஒரு ஒரு அகழ்வாராய்ச்சிக்கான ஒரு விஷயத்தையே அறிக்கை வெளியிட வேண்டும் என்பதற்காக கீழடி போன்ற விஷயங்கள்ல போராடி கொண்டிருக்கிற சூழல்ல சீமான் அவர்கள் சொல்வது நடைமுறையை விட்டு கொஞ்சம் அகன்று நிற்கிறதா நான் பாக்குறேன். ஓகேங்க சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி.